நான் உங்களை அம்மிச்சி ஜோனா பேசுறேன். இன்னைக்கு சிக்கன் ஊறுகாய் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் 1/4 கிலோ. அந்த கட்டி சிக்கன் எடுத்து வச்சுக்கணும். தண்ணி இல்லாத சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது மேக்னேட் பண்ணி 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா நம்ம செய்யலாம். எண்ணெய் ஊற்றி சிக்கன் வறுத்துக்கலாம். ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சிக்கன் வறுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வறுத்துட்டோம், எடுத்துடலாம். மசாலா ஒன்று ரெடி பண்ணோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கிராம்பு, எல்லாமே எவ்வளவு அளவு போடணும்? சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான். ரெண்டு பட்டை, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டு தட்டில் கொட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். கடாய் வச்சுட்டு பொரிச்ச எண்ணெய் எவ்வளோ டீஸ்பூன் ஊத்துறீங்க? ஒரு 4 டீஸ்பூன். இந்த வறுத்ததை மிக்சியில் ஒரு அடி அடிச்சு தூள் போட்டுக்கணும். இது வந்து நம்ம அரைச்ச தூள் அரைச்சி. ஆமாம், தூள் போட்டுக்கணும். அப்புறம் இது வெந்தயம், இதில் கொஞ்சூண்டு, அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள் எத்தனை டேபிள் ஸ்பூன்? 1 டீஸ்பூன். வினிகர் வந்து எத்தனை இது போடுறேன்? அதான் 1/4 டம்ளர். அப்படி இது வினிகர் ஊற்றி கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா இது சுவையான சிக்கன் ஊறுகாய் ரெடி.
இது எல்லா சாப்பாடு சுட சுட சாதத்துல கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே போடலாம். தேங்க்யூ.